நாட்டுக்கோழி குழம்பு தண்ணியாகவும் வெள்ளாட்டங்கறி குழம்பு கெட்டியாகவும் இருந்தால் தான் ருசியாக இருக்கும். இந்த ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடியே இஞ்சி, பூண்டு, பட்டை எல்லாம் பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அந்த மசாலா அரைக்கும் போது அது கூட தேங்காயும் கொஞ்சமாக கறி மசாலா பொடியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கறி குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை வகைகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பச்சை கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை எல்லாத்தையும் கொட்டிட்டு அடுப்பை நார்மலான நெருப்பில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கறியும் போட்டிருக்கனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கறி மசாலா பொடியும் மட்டன் மசாலா எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்துருச்சு கறி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போவே தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா குழம்பு ரொம்ப சுண்டிடுச்சுன்னு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். உப்பு, காரம் எல்லாமே டெஸ்ட்டு பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி சாப்பிடுங்க. இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வச்சு